திருவிழாக்கள்னு சொன்னாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு மாறாத இன்பத்துக்கு போயிடுவாங்க. ஆமாங்க, வருடம் முழுதும் உழைத்து தங்களோட களைப்பு நீங்கிறதுக்காக மனிதர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயந்தான் திருவிழா. இந்த திருவிழாக்களுக்கெல்லாம் திருவிழாவாக இருக்கிற நம்ம மதுரை சித்திரை திருவிழாவை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய விழாக்களில் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுற மதுரை சித்திரை திருவிழா. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலையும் மதுரை கள்ளழகர் கோயிலையும் கொண்டாடப்படுற இந்த சித்திரை திருவிழா கடந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி வெவ்வேறு மாதங்களில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்பட்ட உண்மை உங்களுக்கு தெரியுமா? அந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. ஆமாங்க, சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மதுரை திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்காக இந்த 2 திருவிழாக்களையும் சித்திரை மாதத்துக்கு மாற்றி அந்த திருவிழாவை கொண்டாடியிருக்காங்க. குறிப்பாக சைவ வைணவ ஒற்றுமைக்காக இந்த திருவிழாவை மாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வெவ்வேறு நாட்களில் இந்த திருவிழாக்களை கொண்டாடுறதுனால அதிக பொருட்செலவும் களைப்பும் ஏற்படுவதனால மக்களை ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த திருவிழாவை சித்திரை மாதத்துக்கு மாற்றிருக்காங்க. குறிப்பாக இந்த திருவிழா மதுரையில் முற்காலத்தில் நடக்கலைங்க. தேனூருங்கிற ஊரில், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனூரில் தான் இந்த விழா நடந்திருக்கு. ஆற்றுல அழகர் இறங்குற அந்த திருவிழாவும் அங்கே தான் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த ஆற்றுல அழகர் இறங்கக்கூடிய இந்த விழா எதற்காக கொண்டாடப்படுதுங்கிறதையும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு எப்படி திருமணம் நடைபெற்றதுங்கிறதையும் அடுத்தடுத்த காணொளிகளில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். மென்மேலும் தகவல்களுக்கு நம்ம திண்ணை தமிழ் சேனலை ஃபாலோ